iPhone 13 versus the OnePlus 9 RT. Let's get right into it. முதல்ல நம்ம ப்ராசஸர் பார்ப்போம். ஸோ OnePlus 9 RTயில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா Qualcomm Snapdragon 888 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியர் இன் iPhone 13 ஆப்பிளோட A15 Bionic. ரெண்டுத்தோட கோர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா A15 Bionic வந்து ஒரு 6 கோர் ப்ராசஸர், Snapdragon 888 ஒரு 8 கோர் ப்ராசஸர். ஸோ which do you think is better? அண்ட் 888 நீங்கள் நினச்சிங்கன்னா obviously not. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. பவர்ஃபுல் ரா பெஞ்ச்மார்க்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது A15 Bionic இஸ் மச் பெட்டர். இப்போ லேட்டஸ்ட்டாக Qualcommோட ஃப்ளாக்ஷிப் ஆஃபரிங் Snapdragon 8 Gen 1 விட A15 Bionic பெட்டராக இருக்குது. ஸோ 8 Gen 1க்கு 2 ஜென்ரேஷன் பின்னாடியாக இருக்குது. 888 ஆப்வியஸாக கேட்சப் பண்ண முடியாது. டெக்னிக்கலி ஆன் பேப்பர் iPhone இஸ் மச் பெட்டர் அண்ட் எஃபிஷியன்ட் when compared to the Qualcomm Snapdragon 888 used in OnePlus 9 RT. ஸோ இங்கே ப்ராசஸர் ஐஃபோனுக்கு ஒரு வின்னு வச்சுக்கலாம். பட் ப்ராக்டிக்கல் நோட் ஹியர் இஸ் தட் ரெண்டுமே ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்னு ஆயாச்சு. ஸோ டே டு டே யூசேஜில் நீங்கள் என்ன தான் ஃபோனை போட்டு படுத்தினாலும் யூ ஆர் நாட் கோயிங் டு see any difference in performance. இதுதான் உண்மை. நீங்கள் பெஞ்ச் மார்க் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஐஃபோன் பெட்டராக தெரியும். டே டு டே சினாரியோஸில் ரெண்டுமே ரொம்ப சிமிலராக தான் பெர்ஃபார்ம் பண்ணும் ப்ராக்டிக்கலாக. ஸோ ஸ்டில் ஐஃபோனுக்கு நம்ம பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ லெட்ஸ் கிவ் இட் டு ஐஃபோன். அண்ட் த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் the display. ஸோ இங்கே நமக்கு ஐஃபோன் டிஸ்பிளே நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஐஃபோன் டிஸ்பிளே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6.1 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1080p 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 60 Hz ஸ்டாண்டர்ட். பட் இதில் 120 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. ஸோ இதுதான் ஐஃபோனோட டிஸ்பிளே. பட் நம்ம OnePlus 9 RT பார்த்தோம்னா இட்ஸ் லைக் 10 times better than this. பட் பெட்டர்னா எந்த வகையில் பெட்டர்னு கொஞ்சம் லேட்டாக புரியும். OnePlus 9 RTயில் ஒரு 6.62 inch கொஞ்சம் பெரிய 1080p AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி சிமிலர். பட் 120 Hz refresh rate இருக்குது. ஸோ டபுள் தி அமௌண்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் OnePlus 9 RTயில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டச் ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 120 Hzன்னு சொன்னேன், இங்கே 600 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டச்சஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து பேசிக்காக OnePlus வந்து ரொம்பவே பெட்டரான டிஸ்பிளே தான். ரொம்ப இம்மர்சிவான டிஸ்பிளே ஐஃபோனை விட. பட் கலர் அக்யூரசி இதெல்லாம் வச்சு பேசும்போது ஐஃபோன் ஆப்பிள் வந்து மாஸ்டர் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஆப்பிள் யூஸ் பண்ணியிருக்காது ஒரு 10-bit பேனல். அது வந்து 1 billion கலர்ஸ் காட்டும். பட் OnePlus யூஸ் பண்ணியிருக்காது ஒரு எல்லா ஃபோன்லேயும் இருக்க மாதிரி ஒரு 8-bit பேனல் 16.7 million கலர்ஸ் தான் காட்டும். பட் அகெயின் அந்த 1 billion கலர்லாம் ஒன்லி சப்போர்ட்டட் கண்டென்ட் வீடியோவில் தான் உங்களால் பார்க்க முடியும். எல்லா டைமும் நீங்கள் 1 billion கலர்ஸ் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ வெரி சிமிலர் டிஸ்பிளே. பட் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் ஃபீல் ஆகிற இடத்துல வந்து OnePlus பெட்டராக இருக்கிறதுனால ஐ வில் கிவ் இட் டு OnePlus ஹியர். Now let's go to the speakers. அண்ட் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு நம்மளோட ஆடியோ சாம்பிள் இல்லை. பட் ஆன் ஃபீட்பேக் நிறைய பேர் யூஸ் பண்ண ஃபீட்பேக் படி பார்க்கும்போது ஐஃபோனோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஆர் மச் லவுடர் அண்ட் மச் பெட்டர் பேலன்ஸ்ட் தேன் OnePlus அப்படின்றது தான் நியூஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸ்க்கு நம்ம ஐஃபோன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கோயிங் டு த மேஜர் பார்ட் கேமரா. ஸோ கேமராஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஃபோன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 12MP பிரைமரி சென்சர், ஒரு 12MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சர், அப்புறமா ஒரு 10MP செல்ஃபி சென்சர். ஸ்டெபிலைசேஷன்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரைமரி சென்சருக்கு சென்சர் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் சென்சர் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன்னா வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்கு வந்து சில ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் பொதுவாக ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஓடுறீங்கல்ல மேலே கீழே போகல ஃபோனு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவுண்டராக லென்ஸ் மூவ் ஆகும். ஸோ அந்த ஷேக்கெல்லாம் தவிர்க்கிற மாதிரி வீடியோ ரொம்ப ஸ்டேபிளாக வரும். பட் ஓஎஸில் சின்ன ப்ராப்ளம் என்ன, லென்ஸ் மாறுறதுனால அங்கங்கே இந்த சைடில் ஃபிஷ் ஐ எஃபெக்ட்லாம் கொஞ்சம் லைட்டாக வரும், அப்பப்போ தான் வரும். இதை தடுக்கிறபடி ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா சென்சர் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷனில் சென்சரும் சேர்ந்து நான் வரும். ஸோ லென்ஸ் மட்டும் நான் வராது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபுட்டேஜ் ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்கும். அட் சேம் டைம் இந்த சைடில் பிச்சுக்கிறது இந்த எஃபெக்ட்லாம் வராது, நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ ஐஃபோனில் இந்த அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் த பாயிண்ட் நோட் இஸ் தட் லாஸ்ட் இயரோட 12 Pro Maxல அவங்க they use the biggest ever sensor used in any iPhone. அண்ட் அதே பிக்கஸ்ட் சென்சர் தான் இங்கே iPhone 13ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் a great 12MP சென்சர். ஸோ கம்பேரிங் இட் டு OnePlusல நமக்கு கொடுத்துருக்க ப்ரைமரி சென்சர் பார்த்திங்கன்னா ஒரு 50MP சோனி IMX766 சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சார் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஐஃபோனோட 12MP சென்சார் எந்த லெவலுக்கு பெருசோ ரொம்பவே அதுக்கு சிமிலராக ரொம்பவே ஒரு பெரிய சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லைட் கேப்சர் பண்ண போது
இன்னும் எக்ஸ்ட்ரா பிக்சல்ஸ் கேப்சர் பண்ணும், பட் மெகா பிக்சல்ஸ் டஸ் நாட் மேட்டர் எவ்ரி டைம். சாஃப்ட்வேர் வச்சு டீட்டெயில்ஸ்லாம் பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாக்கிங் அபவுட் தி அதர் கேமராஸ், ஒரு 16 MP வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது அண்ட் ஒரு 2 MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க, டோட்டலி யூஸ்லெஸ். அண்ட் செல்ஃபிக்கு ஒரு 16 MP Sony IMX471 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமராஸில் எதிராக பெட்டர்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஐஃபோன் இஸ் பெட்டர். பிகாஸ் ஐஃபோனோட சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி வந்து பிக்சல் ஃபோன்ஸால் மட்டும்தான் மேட்ச் பண்ண முடியும். OnePlus வந்து எனிவேர் நியர் வருது கஷ்டம். பட் ஸ்டில் இந்த ப்ரைமரி சென்சார் வந்து OnePlusல செம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸை விட வீடியோஸ்லலாம் முக்கியமாக OnePlus 9RT ஐஃபோனுக்கு கிட்டக்கையாவது வந்துடும் ஒரு லெவலுக்கு சொல்கிறேன். ஸோ பொதுவாகவே ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஐஃபோன்ஸோட கேமரா கேட்ச் பண்ணுறதே கஷ்டம். பட் OnePlus 9RT பீயிங் தேர் லீஸ்ட் ஆஃபரிங் நாட் சீரீஸை தவிர்த்து சொல்கிறேன், இந்த லெவல் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஐஃபோனை கம்பீட் பண்ணுற லெவலுக்கு இருக்கிறதே ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான். பட் ஸ்டில் ஐஃபோன் இஸ் கிளியர்லி வினிங் தி செக்மெண்ட். நீங்கள் ரிலையபிளாக ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த எடிட்டு, இந்த ஃபோக்கஸ், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஃபோன் எடுத்திங்களா, ஃபோட்டோ எடுத்திங்களா, இட் வில் பி குட். அதுதான் ஐஃபோன். ஸோ ஐஃபோன்னும் போது கேமராஸில் இட்ஸ் ஜஸ்ட் நோ டவுட் வேறு ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ நவ் ஃபைனல் பார்ட், பேட்ரி அண்ட் சார்ஜிங். பிஃபோர் சீயிங் த ஃபைனல் பார்ட், ஒரு ஷார்ட் நோட் டு வியூவர்ஸ். என்னென்னா, நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் வந்து திரும்பி அன்ஃபாலோயிங் டெக்கோட கண்டென்ட்டாக சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்க. பட் இப்படி பார்க்குற 97% சொல்லி இப்போ அது 94 மாறிடுச்சு. 94% ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் திரும்ப வந்து பார்த்துட்ருக்கீங்க. இத்தனை நாள் நாங்கள் இது சொன்னதுனால அந்த 94 ஆச்சுல்ல, அந்த 94 ஒரு 50-40 மாற்றி விடுங்களேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டென்ட் உங்களுக்கும் ப்ராப்பராக ரெக்கமெண்ட் ஆகும், எங்களுக்கும் சேனல் க்ரோ ஆன மாதிரி இருக்கும். ஸோ டீல் ஓகே தானே? நெக்ஸ்ட் இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே மறுபடியும் போயிடலாம். பேட்டரி அண்ட் சார்ஜிங் பற்றி பார்க்கும்போது OnePlusல பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ரெட்டி லார்ஜ், ப்ரெட்டி குட். அண்ட் 65 watt சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜரையும் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் டைப் சி டு டைப் சி கேபிள் அண்ட் இட் சப்போர்ட்ஸ் PD சார்ஜிங். ஸோ உங்கள் மேக் புக் ஏதாவதுலாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த OnePlus சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். நத்திங் வில் ஹேப்பன். ஸோ இட்ஸ் கிரேட். லைக் பாக்ஸில் சார்ஜரும் கிடைக்குது அண்ட் இட்ஸ் 65 watt பவர்ஃபுல் சார்ஜர் அண்ட் பேட்டரி லைஃப் இஸ் great. Looking at the iPhone is actually great this time around. பொதுவாக ஐஃபோன் பேட்டரி அண்ட் சார்ஜிங்கில் ரொம்பவே தோற்றுரும். இந்த தடவை சார்ஜிங் ஆப்வியஸாக இட் லூசஸ். இட் ஹேஸ் 20 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், விச் இஸ் ஸ்டில் குட். 20 watt எனக்கு கேட்டால் இன்னும் ஃபாஸ்ட் தான். பட் சார்ஜரை பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் 2000 rupees கொடுத்து நீங்கள் தனியாக வாங்கணும். I won't appreciate that. பட் லுக்கிங் அட் த டெக்னிக், லுக் அட் த பேட்டரி இந்த தடவை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000 mAh தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பேப்பர் OnePlus விட ரொம்பவே கெப்பாசிட்டி கம்மி. பட் Apple has done something லைக் ப்ராசஸர் லெவலில் ஏதோ மாற்றிருக்காங்க. அந்த சிப்ஸை A15 Bionic எந்த லெவலுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா, அந்த 3000 mAh பேட்டரி இஸ் கைண்ட் ஆஃப் பீட்டிங் அவுட் OnePlus 9RT. லைக் OnePlus 9RT 5 to 6 hours பேட்டரி லைஃப் கொடுக்குதுன்னா, iPhone 13 இஸ் ஆல்சோ கிவிங் தட். லைக் அட்லீஸ்ட் 7 hours கிடைக்குது சில பேருக்கு. ஸோ கம்மி கெப்பாசிட்டி பேட்டரி ஈக்குவல் அண்ட் மோராக நமக்கு தருதுன்னா, பேட்டரி லைஃப்பில் ஐஃபோன் ரொம்பவே நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில். பட் ஸ்டில் OnePlus நான் அது கண்டிப்பாக கொடுப்பேன். பிகாஸ் அந்த ஆரம் நேரம்லாம் ஐஃபோனோட கம்மியாக இருக்கிறதுனால நான் OnePlusக்கு எடுத்துட மாட்டேன். பிகாஸ் தேர் கிவிங் a 65 watt சார்ஜர் in the box. ஸோ கீப்பிங் that in mind, பேட்டரி அண்ட் சார்ஜிங் கோஸ் டு OnePlus. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வருவோம் அப்படின்னா, இது ஒரு புது செக்மெண்ட்டாக நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஃபோனை வச்சு யார் ஹாப்பியாக இருப்பாங்கன்னா, இந்த கீக்கி பீப்புள் நம்ம ஃபோனை வச்சு ஃபிடில் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் கேமராஸ்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் மோர் தென் பாயிண்ட் அண்ட் ஷூட்டிங் எனக்கு வந்து நான் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி ஃபன் ஃபீச்சர்ஸ் கேமராலாம் நிறையா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா OnePlus எடுக்கலாம். பிகாஸ் நீங்கள் ஃபில்மிக் ப்ரோ மாதிரிலாம் ஆப் யூஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறதா இருந்தால் ரொம்பவே நல்லா வரும் OnePlusல. ஐஃபோன்ஸ்லேயும் நல்லா வரும். பட் ஐஃபோன் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஐஃபோன் என்னென்னா, நான் கொடுக்குற காசுக்கு ஐ நீட் டு என்ஜாய் தட் ஃபோன், ஐ நீட் டு டச் தட் ஃபோன். அந்த ஃபோன் நான் என்ன பண்ணாலும் இட் ஷுட் கம் அவுட் ரியலி குட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐஃபோன் இஸ் தி வே டு கோ. அண்ட் இது ஒரு பிசார் கம்பேரிசன் தான். பிகாஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா iPhone 13 80,000 rupees அண்ட் OnePlus 9RT வந்து அப்படியே ஹாஃப் த ப்ரைஸ். பட் OnePlus 9RT இந்தளவுக்கு கீப் அப் பண்ணுதுன்னா பாதி வேலைக்கு நான் OnePlus 9RT தான் வின்னர்னு சொல்லணும். பட் ஸ்டில் இந்த கம்பேரிசனோட டீலே என்னென்னா, இது வந்து போத் எப்படி சொல்கிறது, அந்த கம்பெனியோட லோவஸ்ட் ரேஞ்ச் ஆஃபரிங்கை நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது இங்கே ஐஃபோன் வின் ஆகுது. பட் ப்ரைஸ் பார்க்கும்போது OnePlus வின் ஆகிடுது. ஸோ உங்கள் கருத்து என்ன நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நவ் கிளிக் தி டாப் லெஃப்ட் டு see iPhone 13 versus OnePlus 9R அப்படி ஒரு ஃபோன் இருந்துச்சு. ஸோ அந்த கம்பேரிசன் பார்க்கணுன்னா டாப் லெஃப்ட் அண்ட் பாட்டம் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா OnePlus 9RT அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ நீங்கள் பார்க்கலாம். இன்கேஸ் அந்த ஃபோனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருந்துச்சுன்னா. அண்ட் ரைட்டில் நம்ம லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அந்த டீல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பை.